அரவிந்தன் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போது பார்க்க போகிறது பார்ட் 7. ஐஎன்எம்மில் பார்ட் 7 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 6 வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்தால் தான் இது புரியும். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1857 வார் பெரும்புரட்சி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இது நம்ம டெலகிராம் சேனலோட ஸ்கேனரு. ஸோ ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நம்ம எங்கெங்கே புக் சோர்ஸ் எடுத்துருக்கோன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ என்னங்க புக் சோர்ஸ் எடுத்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க. வெங்கடேசன் சாரோட புக் 2 எடுத்துருக்குறோம். 2005 12th எடிஷன் புக் இதுலேருந்து எடுத்துருக்குறோம். 8th சோசியல் எடுத்துருக்கோம். 10th சோசியல், 11th ஹிஸ்ட்ரி, 12th எத்திக்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்புரட்சி 1857 பெரும்புரட்சி நடந்தபோது இந்தியாவோட தலைமை ஆளுநராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேனிங் பிரபு. இவர் தான் இந்தியாவினுடைய தலைமை ஆளுநராக இருந்திருப்பார். ஓகேவா? ஆங்கிலேய வரலாற்று அறிஞர்கள் இப்புரட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா படை வீரர்கள் கிளர்ச்சி அல்ல சிப்பாய்களின் கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து முதல் இந்திய சுதந்திர போர் என சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதை பற்றி நிறைய கூற்றுகள் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த வாரம். அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 1857 பெரும்புரட்சி. அந்த பெரும்புரட்சியை வந்து வி.டி. சவார்கர் அவருடைய நூல் ஒன்று எழுதியிருப்பார். 1909 ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போருங்கிற நூலில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு வந்து 1857 வர சொல்லியிருக்காரு. யாருன்னா வி.டி. சாவர்கர். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்சி மஜும்தார் என்ன சொல்லியிருக்காருன்னா சிப்பாய் புரட்சி மற்றும் 1857 புரட்சி அப்படிங்கிறது அவருடைய புத்தகம். அந்த புத்தகத்தில் முதலும் அல்ல, இந்தியா முழுவதும் அல்ல, முதல் இந்திய சுதந்திர போரும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எது 1857 புரட்சியே முதல் இந்திய சுதந்திர போரும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா ஆர்சி மஜும்தார். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கர்னல் மல்லீசன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தேசிய எழுச்சியாக மாறியது என சொல்லியிருக்காரு. யாருன்னா கர்னல் மல்லீசன். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர் சையது அகமது கான் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியல் தன்மையே இன்மையை புரட்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1857 புரட்சியை பற்றி அபாப் ஹை பகவத் ஹை இந்த் அதனுடைய பொருள் என்னென்னா 1857 புரட்சிக்கான காரணம் அப்படிங்கிற புத்தகத்தில் தான் இதை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னா அரசியல் தன்மை இன்மையை புரட்சிக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர் ஜான் லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, இது ஒரு இராணுவ புரட்சி தான், பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிய நடத்தப்பட்ட சதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு சர் ஜான் லாரன்ஸ். ஓகேவா? அவரை பற்றி தெளிவாக பின்னாடி வருவார், அவர் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஆங்கிலேயர்களை வெளியேற்ற இந்து முஸ்லீம் கூட்டாக மேற்கொண்ட சதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா டி.ஆர். ஹோம்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்த கூற்று எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் டேபிளில் ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நிர்வாக காரணங்கள். என்ன நிர்வாக காரணங்கள் நடந்ததை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். பாரசீக மொழியை மாற்றி ஆங்கிலம் கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. பாரசீக மொழி தான் நம்ம இந்தியாவோட ஆட்சி மொழியாக இருந்திருக்கும், அதை மாற்றி ஆங்கிலம் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிக செலவினங்களை கொண்ட நீதிமுறை உருவாக்கியிருப்பாங்க, அதிகப்படியான நிலவரி ஏற்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் ரீசனாக நிர்வாக காரணங்களுக்காக அமைஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொருளாதார காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம், அதே மாதிரி தொடர் பஞ்சம். 1866 ஒரிசா பஞ்சம், 78 மெட்ராஸ் பஞ்சம், இந்த மாதிரி பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால் அது பஞ்சங்கள் இது சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வில்லியம் பெண்டிங் பிரபு காலத்தில் குத்தகை நிலங்கள் வந்து அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. இதுவும் ஒரு பொருளாதார காரணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அரசியல் காரணம். இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம், அரசியல் காரணம். 1798 வெல்லெஸ்லியின் வந்து துணைப்படை திட்டம் அப்படின்னு ஒரு துணைப்படை திட்டத்தை யார் கொண்டு வந்திருப்பாருன்னா இவர் தான் வெல்லெஸ்லி கொண்டு வந்திருப்பார். அதுவும் ஒரு அரசியல் காரணங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1848 டல்ஹவுசி பிரபு வந்து வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யாருன்னா டல்ஹவுசி பிரபு. அதாவது ஒரு ஆட்சியாளர் இருக்காருன்னா அவருக்கு வந்து தன்னுடைய பிளட் ரிலேஷனில் ஒரு வாரிசு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க ஆங்கிலேயர்கள். அதுதான் வந்து வாரிசு இழப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. இது 1848 டல்ஹவுசி பிரபு கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? இதனால் இணைந்த முதல் பகுதி எதுனா சதாரா பகுதி இணைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அந்த 1848 இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து ஒரு காரணம் சொல்லலாம். நெக்ஸ்ட் நானா சாஹிப் இருப்பார்.
நானா சாஹிப்போட ஓய்வூதியம் நிறுத்தியிருப்பாங்க. யாருன்னா ஆங்கிலேயர்ஸ், அதுவும் ஒரு காரணம், அரசியல் காரணம் சொல்லப்படுது. அதே மாதிரி கடைசி முகலாய பேரரசராக ஒருத்தர் இருப்பார். அவர் தான் 2ஆம் பகதூர் ஷா. அவர் வந்து அவமதிக்கப்பட்டதும் மற்றும் அவருடைய சொத்துக்களை ஆங்கிலேயர்ஸ் எடுத்துன்னுப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு அரசியல் காரணம் சொல்லப்படுது. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சமய காரணங்கள். 1813ஆம் ஆண்டு பட்டை சட்டம் இருக்கும். 1813 ஒரு பட்டை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பட்டை சட்டம் தான் கல்விக்கு ஆண்டுக்கு ₹1,00,000 கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறித்துவ மத பிரச்சாரர்கள் இந்தியாவின் பணி செய்ய வழிவகுத்திருக்கும். எதுன்னா 1813ஆவது பட்டை சட்டம் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் 1850 இந்து சொத்துரிமை சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். இதுவும் ஒரு சமய காரணம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா. இங்கே பாருங்கள், ஆர்டி மேங்கல்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்டி மேங்கல்ஸ் ஒவ்வொரு ஆங்கிலேயரும் ஒரு இந்தியராவது கிறித்துவத்திற்கு மதமாற்றம் செய்ய வேண்டும் சொல்லியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு ஆங்கிலேயரும் ஒரு இந்தியரையாவது கிறித்துவத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்கார். ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சமூக காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண் சிசு கொலை தடுப்பு. இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. பெண் சிசு கொலையை தடுக்க முயற்சி செஞ்சுருப்பாங்க. அது வந்து 1870 பெண் சிசு கொலை தடுப்பு சட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்கு பிற்காலத்தில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு விதவை மறுமணம் 1856 கொண்டு வரப்பட்ட விதை மறுமணம் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி 1829 சதி ஒழிக்கப்பட்ட ராஜாராம் மோகன் ராய் ஒழிச்சிருப்பார். வில்லியம் பெண்டிங் பிரபு கிட்ட சொல்லி ஒழிச்சிருப்பார். ஸோ அதுவும் ஒரு ரீசனாக சொல்லப்படுகிறது. ஓகேவா. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இராணுவ காரணங்கள். என்னென்ன இராணுவ காரணங்கள்னால், இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா. இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் பதவி உயர்வு வழங்கப்படாமல் இருந்திருக்கும். அதிகபட்ச பதவி உயர்வு வந்து இந்தியர்கள் எதுக்கு போகலாம்னா, சுபேதாருங்கிற பதவிகளுக்கு மட்டும்தான் போக முடியும். அதுக்கு மேலே போக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஒரு இராணுவ காரணம் சொல்லப்படுகிறது. 1856ஆம் ஆண்டு பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. இந்த பணியாளர் சட்டத்தின்படி கடல் கடந்து போர் செய்யவும் வேண்டும். ஏன்னா இந்திய சிப்பாய்கள் கடல் கடந்து போய் போர் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. இதனால் வந்து ஆத்திரம் அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா கடல் கடந்து சென்றால் அதாவது தீட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கும் அந்த காலத்தில். ஸோ அதுவும் ஒரு ரீசனாக சொல்லப்படுகிறது. ஓகேவா. அடுத்தது 1857ஆம் ஆண்டு அஞ்சலக சட்டம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அஞ்சலக சட்டத்தில் சிப்பாய்களுக்கான இலவச சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கும். சிப்பாய்களுக்கு வந்து இலவசமாக அஞ்சல் சேவை கொடுத்துருப்பாங்க. அது வந்து 1857 நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆங்கில இந்திய சிப்பாய்களின் விகிதம் 1:5 ரேஷியோவில் இருந்திருக்கு. ஓகேவா, அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உடனடியாக காரணம் என்ன ரீசன் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1857 ஜனவரி 1 அந்த நாளில் வந்து இன்பில் ரக துப்பாக்கிகள் மற்றும் கொழுப்புத்தடை தோட்டாக்களை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது வந்து பன்றி மற்றும் பசுவின் கொழுப்புகளால் உருவாக்கப்பட்ட தோட்டாக்கள். அது வந்து வாயால் கடித்து தான் அகற்றப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கும். இதனால் வந்து நிறைய வதந்திகளை பரப்பப்பட்டிருக்கும். இதுவும் ஒரு ரீசனாக சொல்லப்படுது. 1857 ஜனவரி மாதம் கல்கத்தாவில் டாம்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் பற்றிய தகவல் பரவ தொடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா டாம்டாம். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிப்ரவரி மாதம் பெஹராம்பூர் என்னும் இடத்துல தோட்டாக்களை வாங்கிக் கொள்ள மறுத்திருப்பாங்க இராணுவ வீரர்கள். ஓகேவா, இதெல்லாம் உடனடி காரணம் சொல்லப்படுது. இன்னொரு உடனடி காரணம் இருக்குது. என்னென்னு பாருங்கள். 1857 மார்ச் 29ஆம் நாள் பாரக்பூரில் 34வது படைப்பிரிவை சேர்ந்தவர் தான் மங்கள் பாண்டே. 34வது படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே. இவர் வந்து பிராமணர். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, கொழுப்பு தடவிய தோட்டாக்களை தொட மறுத்து தன் உயர் அதிகாரியாக இருப்பார் ஒருத்தர். யாருன்னா லெப்டினன்ட் பாக் அப்படிங்கிறவரை சுட்டு கொண்டிருப்பார். ஓகேவா. மங்கள் பாண்டேங்கிற சிப்பாய் தன் உயர் அதிகாரினா லெப்டினன்ட் பாக் என்பவரை கொழுப்பு தடவிய தோட்டாக்களை பயன்படுத்த மாட்டேன்னு சுட்டு கொண்டு இருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதால் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுதான் உடனடி காரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேவா. இந்த நிகழ்வு அது 1857 பெரும்புரட்சிக்கான தீப்பொறியாகவே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தீப்பொறியே இந்த நிகழ்வு தான். அதுக்கப்புறம் வந்து 8/4/1857ஆம் நாள் மங்கள் பாண்டே வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார். ஓகேவா. ஏப்ரல் மாதம் தூக்கிலிடப்பட்டிருக்காரு மங்கள் பாண்டே. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1884 மங்கள் பாண்டேவுக்கு தபால் தலை வெளியிட்டிருப்பாங்க. இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டிருக்கு. எப்போனா 1984. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. பாரக்பூரில் முதலில் புரட்சி வெடிச்சிருக்கு. 1857 மே 10ஆம் நாள் மீரட் பகுதியை சேர்ந்த 3வது குதிரைப்படை பிரிவினர் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஓகேவா. 3வது குதிரைப்படை பிரிவினர் தான் வெளிப்படையான புரட்சி ஈடுபட்டாங்க. எப்போனா மே 10. ஓகேவா. இன்னொன்று 1857ஆம் நாள் புரட்சியாளர்கள் டெல்லி சென்றடைஞ்சிருப்பாங்க. ஓகேவா. டெல்லி சென்றடைஞ்சு மே 12. இது வந்து மே 12 ஸ்கூல் புக்கில் மே 11 இருக்கும். மே 11ஆம் நாள் டெல்லியை கைப்பற்றி 2ஆம் பகதூர் ஷா வந்து டெல்லியின் பேரரசராக அறிவிக்கப்பட்டிருப்பார்.
ஓகேவா, மே 11. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. டெல்லியின் பேரரசராக 2ஆம் பகதூர் ஷா அறிவிக்கப்படுற இவர் தான் முகலாய மன்னர்களின் கடைசி பேரரசர் 2ஆம் பகதூர் ஷா தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அவர் வந்து டெல்லி அது கண்டினியூட்டி. புரட்சிக்கு தலைமையேற்றவர் யாருன்னா 2ஆம் பகதூர் ஷா. 2ஆம் பகதூர் ஷா. அவருடைய தளபதி யாருன்னா பகத்கான். தெளிவாக பார்த்துக்கோங்க. 1857 செப்டம்பர் 20ஆம் நாள் ஜான் நிக்கல்சன் தலைமையிலான வில்சன் மற்றும் லாரன்ஸ் அடங்கிய பஞ்சாப் படைப்பிரிவு டெல்லியை மீட்டிருக்கும். டெல்லியை மீட்டது யாருன்னா ஜான் நிக்கல்சன். டெல்லி அதாவது மே 11ஆம் தேதி டெல்லியை கைப்பற்றப்பட்டவர்களை வந்து மீட்டிருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் நிக்கல்சன் தான் டெல்லியை மீட்கப்பட்டவர். ஓகேவா, நெக்ஸ்ட் 2ஆம் பகதூர் ஷா கைது செய்யப்பட்டு ஆயுள் கைதியாக ரங்கூனுக்கு கடத்தப்பட்டிருப்பார். ரங்கூனுக்கு கடத்தப்பட்ட பகதூர் ஷா 1862ஆம் ஆண்டு தனது 84வது வயதில் ரங்கூனில் காலமாயிருப்பார். அங்கேயே இறந்திருப்பார் 62. அப்போ வயது என்னென்னா 87. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. 2ஆம் பகதூர் ஷாவின் இராணுவ ரகசியங்களை ஆங்கிலேயர் கூட தெரிவிச்சிருப்பார். யாருன்னா மிர்ஷா இலாஹி பஷ் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்பூர் தலைமையேற்றவர் யாருன்னா நானா சாஹிப். கடைசி பேஸ்வா 2ஆம் பாஜிராவின் தத்து பிள்ளை தான் யாருன்னா நானா சாஹிப். தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, நானா சாஹிப்பின் தளபதி யாருன்னா தாந்தே தோப். நானா சாஹிப்பின் தளபதி தாந்தே தோப். அவருக்கு உதவியாளராக இருந்த யாருன்னா அசிமுல்லா. ஓகேவா, 1857 ஜூன் 27ஆம் நாள் ஹக்வீலர் புரட்சியாளர்களிடமிருந்து சரணடைஞ்சிருப்பார். ஓகேவா, அக்விலர் என்ன பண்ணியிருப்பார்னா அக்விலருங்கிற ஒரு இராணுவ அதிகாரி இந்த கான்பூர் புரட்சியாளர்களிடமிருந்து சரணடைஞ்சிருக்கிறார். அக்விலர் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலகாபாத் கொண்டு போயிருப்பாங்க அவர். அப்போ கொண்டு போகிற வழியிலே அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. 1857 டிசம்பர் மாதம் காலின் கேம்பல் என்பவரால் கான்பூர் மீட்கப்பட்டது. கான்பூரை மீட்கப்பட்டது யாருன்னா கேப்டன் காலின் கேம்பல், அவரால் தான் மீட்கப்பட்டது. ஓகேவா, அதே மாதிரி டெல்லியை மீட்கப்பட்டது யாருன்னா கர்னல் நிக்கல்சன். ஓகேவா, அதுதான் அவர் தான் மீட்டிருப்பார். கான்பூரை யார் மீட்டதுன்னா காலின் கேம்பல். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பகுதியிலும் புரட்சியாளர்கள் ஈடுபட்டவர்கள் யார், ஈடுபட்டவர்களுக்கான புரட்சி அந்த இடத்துல திரும்ப மீட்கப்பட்டது யார் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கணும். அதுதான் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு கேட்கப்படுது. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நானா சாஹிப் வந்து நேபாளத்துக்கு தப்பி ஓடியிருப்பார். ஓகேவா, நானா சாஹிப் தப்பி ஓடியதுக்கப்புறம் ராணி லட்சுமிபாய் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தாந்திய தோப்பு இணைந்து போரிட்டிருப்பார். ஓகேவா, தாந்திய தோப்பின் இயற்பெயர் வந்து என்னென்னா ராமச்சந்திர பாண்டுரங் அப்படிங்கிறது தான் தாந்திய தோப்பின் இயற்பெயர். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் லக்னோவுக்கு வந்து தலைமையேற்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி நவாப் ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா வாஜித் அலி ஷாவின் மனைவி. அவர் வந்து இறந்துருப்பார். அவரோட மனைவி தான் பேகம் அஸ்ரத் மஹால். இவங்க தான் வந்து இந்த லக்னோ புரட்சிக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. இவருடைய மகன் ஒருத்தர் இருப்பார், அதாவது பேகம் அஸ்ரத்தோட மகன் பிரிட்ஜிஸ். அவர் வந்து புதிய நவாப்பாக அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. யாருன்னா பேகம் அஸ்ரத் மகள் வந்து அவருடைய மகனை வந்து பிரிட்ஜிஸை வந்து புதிய நவாப்பாக அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா, அது வந்து எதிர்த்து ஆங்கிலேயர்கள் வந்து போர் வந்து புரிஞ்சிருப்பாங்க. அதுதான் வந்து லக்னோவில் நடத்தப்பட்ட ஒரு கழகம். ஓகே, ஹென்ரி லாரன்ஸ் மற்றும் கர்னல் நீல் 2 பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க. எங்கன்னா லக்னோவில் நடந்த ஒரு புரட்சியில் தான். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து 1858 மார்ச் மாதம் ஹென்ரி லாரன்ஸ் லக்னோவை மீட்டிருப்பார். லக்னோவை மீட்டினது யாருன்னா ஹென்ரி லாரன்ஸ். ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. அஸ்ரத் மகள் வந்து நேபாளத்தை தப்பி ஓடப்பட்டிருப்பார். ஓகேவா, நேபாளத்துக்கு ஓடி இருப்பாங்க. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மத்திய இந்தியா ஜான்சி மற்றும் குவாலியர். மத்திய இந்தியாவை ஜான்சி மற்றும் குவாலியரை வந்து ராணி லட்சுமிபாய் மற்றும் தாந்திய தோப் 2 பேர் சேர்ந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, தலைமையேற்றவர் யாருன்னா லட்சுமிபாயின் கணவர் கங்காதர் ராவ் வந்து இறந்துருவார். கங்காதர் ராவ் இறந்ததுக்கப்புறம் இவங்க ஒரு வாரிசு தத்தெடுப்பாங்க. அந்த வாரிசுக்கு வந்து எங்களுக்கு பிரதேசங்கள் கொடுக்க முடியாதுன்னு வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அதை எதிர்த்து தான் அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கும். ஓகேவா, மத்திய இந்தியாவுக்கு வந்து ராணி லட்சுமிபாய் துணை நின்றவர் தாந்தியா தோப். இப்புரட்சியில் வந்து லட்சுமிபாய் குவாலியரை கைப்பற்றியிருப்பாங்க. 1858 ஏப்ரல் 3ஆம் நாள் அக்ரோஸ் வந்து பெட்ரா அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் தாந்திய தோப்பை தோற்கடிச்சிருப்பார். ஓகேவா, பெட்ரோஸ் வந்து தாந்திய தோப்பை தோற்கடிக்கப்பட்டு ஜான்சி மீட்டிருக்காரு. ஜான்சி வந்து ராணியின் முழக்கம் என்னவா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எனது ஜான்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழக்கமாக இருந்திருக்கு. ஓகேவா, ஓகே. 1858 ஜூன் 17ஆம் நாள் சோவர் என்ற ஒரு பெயரில் வந்து ஆண் வேடமிட்டிருப்பாங்க. யாருன்னா ஜான்சி லட்சுமியில் வேடமிட்டு போர் புரிஞ்சிருப்பாங்க. அந்த போரில் அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. குவாலியர் அக்ரோஸால் மீட்கப்பட்டது. குவாலியரும் அக்ரோஸால் மீட்கப்பட்டது, ஜான்சியும் அக்ரோஸால் மீட்கப்பட்டது. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1857 புரட்சியில் ஈடுபட்டவர்களை ஒரே ஒரு ஆண் அப்படின்னு யாரை சொல்லியிருக்காங்கன்னா லட்சுமிபாயை சொல்லியிருக்காங்க. அதை சொன்னது யாருன்னா அக்ரோஷ் சொல்லியிருக்காரு. ஓகேவா, அவ்வளோ ஒரு வீரமாக போரிட்டார் அப்படின்ட்டு வந்து அக்ரோஷ் வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க ராணி லட்சுமிபாய்க்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீகாருக்கு தலைமை ஏற்றது யார் பார்த்தீங்கன்னா கன்வர் சிங் தான் பீகாருக்கு தலைமையேற்றிருப்பார். ஓகேவா, இவர் என்ன பண்ணியிருப்பார்னா 1857 ஏப்ரல் 27 இறந்திருப்பார். இவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய சகோதரர் ஒருத்தர் இருப்பார், அமர் சிங்ன்ற ஒருத்தர். அவர் தான் வந்து பீகாருக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். அவர் வந்து கட்டுப்படுத்திய ஆங்கில தளபதி யாருன்னா வில்லியம் டைலர் தான் பீகார் நடந்த கழகத்தை கட்டுப்படுத்தியிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட்டு பரேலியில் தலைமையேற்றவர்னா கான் பகதூர் கான் அப்படிங்கிறது தான் பரேலி நடந்த போருக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். இதை கட்டுப்படுத்தி ஆங்கில தளபதி யாருன்னா காலின் கேம்பல் அப்படிங்கிறவர் தான் கட்டுப்படுத்தியிருக்கார். பரேலி கட்டுப்படுத்தியவர் காலின் கேம்பல், பீகாரை கட்டுப்படுத்தியவர் வில்லியம் டைலர். ரெண்டு தெளிவாக பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூட. ஒவ்வொன்றையும் நீங்கள் யார் கட்டுப்படுத்தினாங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு தோல்விக்கான காரணம். இந்த பெரும்புரட்சி தோல்வி ஏற்பட்டுறது. இந்த தோல்விக்கான காரணமும் வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. புரட்சியாளர்களே ஒற்றுமையின்மை, இது ஒரு முதல் காரணமாக சொல்லப்படுகிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நாடு முழுவதும் இந்த புரட்சி வந்து பரவி இருக்காது. ஓகேவா, நாடு முழுவதும் பரவாமல் இது வந்து மத்திய இந்தியா மற்றும் வட இந்தியாவில் தான் அதிகமாக பரவி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தமிழ்நாடுங்கிறது வந்து தென்னிந்தியாவில் சேர்றது இல்லையா. தென்னிந்தியா, பஞ்சாப், சிந்து, ராஜஸ்தான் போன்ற புரட்சிகள் இடங்களில் இது புரட்சியில் யாருமே பங்கெடுக்கவில்லை. இந்த மக்களுக்கு புரட்சி வந்து என்ன ரீசனுக்காக நடக்குதுன்னு கூட தெரியாது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு புரட்சியாளர்களிடையே ஒருமித்த குறிக்கோள் இல்லாது. இந்த புரட்சி என்ன ரீசனுக்காக, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிரதேசங்கள் இழந்ததுக்காக தான் போயிட்டுருப்பாங்களே தவிர இந்தியாவை முழுமையாக மீட்கலாம் அப்படிங்கிற ஒரு போராக இருந்திருக்காது. அது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. ஓகேவா, படித்த நடுத்தர வர்க்க மக்கள் இது புரட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. அது இன்னொரு ரீசனாக சொல்லப்படுகிறது. 1857 மே 31 தொடங்கப்பட்ட திட்டமிடப்பட்ட புரட்சி முன்கூட்டியே தொடங்கியிருப்பாங்க. அதாவது மே 31 தான் புரட்சி தொடங்குறதாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இது முன்கூட்டியே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசர்கள் பலர் ஆங்கிலேயருக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. இதுதான் ரொம்ப ஒரு இதுவானது. நம்ம நாட்டை மீட்கிறதுக்காக நம்ம அரசர்களே அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுருப்பாங்க. ஓகேவா, ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு விளைவுகள். இந்த போரின் விளைவுகள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1858 ஆகஸ்ட் 2ஆம் நாள் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி இந்தியாவின் ஆங்கில கிழக்கிந்திய வணிகக் குழுவின் ஆட்சி முடிவு கொண்டு வந்துடும். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து தான் ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம இந்தியாவை. இந்த வாருக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய வணிகக் குழுவுக்கான ஆட்சி முடிவு கொண்டு வரப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. முடிவு கொண்டு வரப்பட்டு ஆங்கில அரசின் நேரடி ஆட்சியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. இந்தியா வந்து பிரிட்டிஷ் மகாராணி இருக்காங்க இல்லையா, அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இதன் மூலம் இந்திய ஆங்கிலேய அரசு காலனியாக மாறியிருக்கும். அதாவது அந்த இந்திய அரசு காலனியாக மாறப்பட்டிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் 1858 நவம்பர் 1 விக்டோரியா மகாராணி ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. அந்த அறிக்கையை வந்து கானிங் பிரபு வந்து அலகாபாத் கூட்டத்தில் அந்த பேரறிக்கையை வெளியிட்டிருப்பார். ஓகேவா, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய மக்கள் மகா சாசனம் உரிமை சாசனம் அழைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்திய செயலாளர் பதவியும் அவருக்கு உதவ 15, அதாவது 1+15 அப்படின்னு சொல்லுவாங்க, உறுப்பினர்கள் கொண்ட இந்திய குழு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விக்டோரியா மகாராணி அறிக்கைக்கு அப்புறம். ஓகேவா, இன்னொன்று பார்த்துக்கோங்க. இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் மற்றும் இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. இவர் தான் அவர் கடைசி கவர்னர் ஜெனரல். ஆட்சி ஒழிக்கப்பட்டது, அது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடைய ஆட்சி ஒழிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆங்கில மகாராணி இருக்காங்களே அவங்க கண்ட்ரோலில் வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இருந்த கவர்னர் ஜெனரலாக இருந்தவரவே வைஸ்ராயாக மாற்றிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த கானிங் பிரபு பற்றி பார்த்துக்கலாம். முதல் அரச பிரதிநிதியாக கானிங் பிரபு நியமிக்கப்பட்டார். நாடு இணைப்பு கொள்கை கைவிடப்பட்டிருப்பார். நாடு இணைப்பு கொள்கை கைவிட்டுட்டு இந்திய அரசர்களுக்கு தத்தெடுப்பு உரிமையை வழங்கியிருப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட் 1870 புரட்சியின் ஆங்கிலேயர்களின் மரணத்திற்கு காரணமானவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கியிருப்பார். இதனால் இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாருண்ய கானிங் என்று அழைக்கப்பட்டிருக்கார். யாருன்னா கானிங் பிரபு. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்புரட்சி தேசப்பற்றை மக்களிடையே உருவாக்கி தேசிய இயக்கம் தோன்றுவதற்கும் விடுதலை பெறுவதற்கும் காரணமாக அமைந்தது. எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்புரட்சி. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பற்றி ஒரு முக்கிய குறிப்பு பார்த்துக்கோங்க. இப்புரட்சிக்கு பிறகு சட்டத்தை பின்பற்றாத புரட்சியாளர்கள் பற்றிய வழக்குகளை விசாரித்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இன்னொன்று என்னென்னா இப்புரட்சிக்கு பின்னர் பஞ்ச் என்ற ஒரு பத்திரிகை இந்தியர்களின் பாதி மனிதனும் பாதி குரங்கும் படைத்த உருவம் சித்தரித்து வெளியிடப்பட்டிருக்கு. எந்த பத்திரிகைன்னா பஞ்ச் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை.
பாதி மனிதனும் பாதி குரங்கும் சித்தரித்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இன்னொன்று பார்த்துக்காக எல்பின்ஸ்டன்கிற ஒருத்தர் சொல்லியிருப்பார், 1857 புரட்சி பற்றி நாம் கொள்ளையடிப்பதை பொறுத்தவரை நாதிர் ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று கூறியிருக்கார். யாருன்னா எல்பின்ஸ்டன். நாதிர் ஷா தான் அதிகமான கொள்ளையடித்து கொண்டு போயிருப்பார் இந்தியாவிலேருந்து செல்வங்களை. அதை விட நம்ம அதிகமாக கொள்ளையடிச்சிட்டோம் அப்படின்னு எல்பின்ஸ்டன் லாரன்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார். ஓகேவா? ஓகே, இதோட இந்த பார்ட் 7 முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்ட் 8 பார்க்க போகிறோம். ஸோ அதிலிருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.